முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா. இன்னைக்கு இந்த கண்ணொளி பதிவுள்ள நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பேர் ஆற்றல்களை எளிமையான முறையில் நாம் பெற்றுக்கொள்வதற்கு பௌர்ணமி திதியில் நாம் செல்ல வேண்டிய ஆலயங்கள் சார்ந்த ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வோம். அன்பர்ந்த அடியார்களை, மலை, குன்று, குகை போன்ற இடங்களில் அமைந்துள்ள ஆலயங்களுக்கு சென்று வரலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக நதிக்கரை, ஆறு, கடல் போன்ற இடங்களில் அமைந்துள்ள ஆலயங்களுக்கு சென்று வருவதும் நன்மையை தந்தருளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக இயற்கை சூழ்ந்த மூலிகைகள் அதிகப்படியாக இருக்கின்ற வனப்பகுதியில் அமைந்துள்ள ஆலயங்களுக்கு சென்று வருவதும் அதிகப்படியான நன்மைகளை தந்தருளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக சுயம்புவாக எழுந்தருளப்பட்ட ஏதேனும் சுவாமியினுடைய திருமேனிகள் அமைந்துள்ள ஆலயங்களுக்கு சென்று வருவதும் நன்மையை தந்தருளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக நமது தமிழ் சித்திரங்களால் பதிக்கப்பட்ட சுவாமியின் திருமேனிகள் அமைந்திருக்கின்ற ஆலயங்களுக்கு சென்று வருவதும் நன்மையை தந்தருளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக மனிதர்களினுடைய கால்தடமே அதிகம் படியாத அமைதியான சூழ்நிலையாக கொண்டிருக்கின்ற ஆலயத்திற்கு நாம் சென்று வருவதும் கூடுதல் நன்மையை தந்தருளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அன்பர்ந்தடியார்களே, இது போன்ற ஆலயங்களுக்கு சென்று அங்கே அமைதியாக அமர்ந்து அங்கே இருக்கின்ற அந்த அதிர்வலைகளை அமைதியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய அத்துணை அடியார்களுக்கும் இறை அருளால் அதிக பேராற்றல்களை எளிமையாக கிரகித்து கொள்ள முடியும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவுகளை வந்து சந்திக்கின்றேன். இதுபோல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன். நமது தமிழ் வேதம் 92 சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒரு முறை சென்று போய் பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலே இருக்கக்கூடும். அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். சர்வம் முனீஸ்வரம், சகலமும் முனீஸ்வரம். நம சிவாய.